இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து க்ரீமியாக ரிச்சாக ரொம்ப வந்து அங்கே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வந்து அங்கே வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து 2 கப் போல் மஞ்சள் பூசணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அங்கே வதக்குனதுக்கு அப்புறமா 20 கிராம் போல் பாதாம், முந்திரி, அதே அளவு வந்து பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அந்த பூசணிக்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் விடுங்க. 4 விசில் வந்து போனதுக்கப்புறம் நல்லா அந்த ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு அங்கே வெந்திருக்கும். இது வந்து ஆறுனதும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் சால்ட்டு, 1 ஸ்பூன் போல் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா பால் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து அங்கே உங்களோட ஆப்ஷன். அது வந்து சிம்மில் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது கூடவே வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு கேப்சிகம், ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் குட்டி சுட சுட நம்ம இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அந்த சூப் சர்வ் பண்ணும்போது இந்த கேப்சிகம் பன்னீர் ஃப்ரை பண்ணி போடும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.